ஹாய். எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதை கொஞ்சம் அழகாக காமிக்கிறதுக்கு பைப்பிங் ஒன்று பண்ணால் போதும். சிம்பிளாகவும் இருக்கும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். டபுள் கலர் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த பைப்பிங் பண்ணும்போது த்ரெட்டு தேவையில்லை. எனக்கு எவ்வளோக்கு ஒல்லியாக வேணுமோ அவ்வளோக்கு இந்த ஸ்லீவ் நான் வைக்க போகிற துணி இருக்குல்ல, எந்த துணியில் எனக்கு பைப்பிங் வேணுமோ அந்த துணியில் நான் தையல் வந்து நல்லா ஒட்டுலேயே விழுகணும். அவ்வளோதான். அந்த இடத்த நீங்கள் ஃபினிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். கழுத்தாக இருக்கட்டும் இல்லை கையாக இருக்கட்டும், ஆல்ரெடி அந்த ஓரத்தெல்லாம் மடித்து தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பைப்பிங் வைக்கும்போது அந்த ஓரத்துலேயே தைச்சி திருப்பும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவே அந்த ஓரத்தையே நான் தைச்சே திருப்பலை, அதுவுமே ரா எட்ஜாக இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நீங்கள் திருப்பும் போதே துணி அப்படியே நூல் நூலாக வந்துடும். அதனால் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க துணி தைக்க போகிறீங்க, கையிலலாம் நீங்கள் பைப்பிங் வைக்க போகிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு துணி எடுத்து வந்து அடித்தா போதும். இதே நீங்கள் வளைவு நெளிவில் தைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராஸ் பீஸ் எடுத்திங்கன்னா அந்த வளைவு நெளிவில் சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு பைப்பிங்கோட ஃபினிஷிங் வரும். ஓகேவா? இவ்வளோ தான். பின்னாடி தெரியும் போது ரா எட்ஜ் இல்லாமல் 2 தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தைக்கிறேன். தைக்கும்போது பைப்பிங் எப்போவுமே இந்த மேலே ஒரு தையல் போடுறீங்களா, அந்த தையல் வந்து அந்த நம்ம பைப்பிங் வச்ச இந்த சாண்டில் கலர் துணியிலையும் விழுகக்கூடாது, இந்த ப்ளூலேயும் விழுகக்கூடாது. ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் வந்து ஒரு பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளத்துலேயே தைச்சிங்கன்னா கொஞ்சம் குண்டான பைப்பிங் கிடைக்கும். இல்லை அந்த சாண்டில் கலர் மேலே தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகிரும். அதனால் உருட்டு பைப்பிங்னு சொல்லுவோம் இதை. அதுதான். இவ்வளோ தான். இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். சேம் நூல் போடும்போது வெளியிலவும் அவ்வளோவா தெரியாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும்.